பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. இது தொடர்பாக செய்தியறையிலிருந்து கலந்துரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் திலகவதி. நீங்க தொடரலாம். பிரியா, இது ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ், ரொம்ப ஒரு பெக்யூலரான ஒரு கேஸும் கூட. பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த வழக்கு வெளியில் வந்தபோது மிகப்பெரிய அதிர்வலைகளை இது ஏற்படுத்தி இருந்தது. தமிழகத்துல சமுதாய அளவிலும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, மிகப்பெரிய அதிர்வலைகளை இந்த கேஸ் ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. முதல்ல தமிழக காவல்துறையினர் இது குறித்து விசாரித்து வந்திருந்தாங்க. இப்போதைக்கு 9 பேர் அந்த குற்றவாளிகள் யார் யார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சபரிராஜன், திருநாவுக்கரசு, வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், அருளானந்தம், கிரண்பால், பாபு, அருண்குமார் இவர்கள் எல்லாமே கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை முடிவடைந்து இன்றைக்கு தீர்ப்பு வெளியாகும் அந்த முக்கியமான ஒரு தருணத்துல நம்ம இருக்கோம். முதல்ல இதை பொள்ளாச்சி கிழக்கு காவல்துறையினர் விசாரிச்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் இது தமிழக காவல்துறை தரப்பில் இது விசாரிக்கப்பட்டால் உண்மை வெளியே வராது அப்படின்னா அப்போ இருந்த எதிர்கட்சி திமுக அப்போ எதிர்கட்சியாக இருந்தார்கள். அதிமுக அரசு நடைபெற்று கொண்டு இருந்தது. அதனால எதிர்கட்சியினர் இதனை பெரிய அளவுல வெளியில எடுத்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னாலும் அது மிக இல்லை. அதனை பெரிய அளவுல பொலிட்டிசைஸ் பண்ணதுனால அந்த வழக்கு தமிழக காவல்துறையிலிருந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுச்சு. அதுக்கப்புறமும் நிறைய பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் சிபிசிஐடியிலிருந்து சிபிஐக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டுச்சு. சிபிஐனுடைய வழக்கு விசாரணை எவ்வளவு நேர்த்தியாக இருந்தது என்பதெல்லாம் குறித்து நம்மளுடைய செய்தியாளர் ஐஸ்வர்யாவும் பதிவு பண்ணியிருந்தாங்க. நம்ம அதை பார்த்தோம். நீதிபதி நந்தினி கோவை நீதிமன்றத்தில் தொடர்ந்து இது குறித்து இந்த வழக்கு குறித்து விசாரணையை மேற்கொண்டு வந்தாங்க. 8 பெண்கள் மூடப்பட்ட அறையில வீடியோ கான்பரன்சிங்ல அப்படின்னு நிறைய விஷயங்கள், நிறைய விசாரணைகள், அதே போல அரசு தரப்பு சாட்சியங்கள், 100க்கும் மேற்பட்ட சாட்சியங்கள், அதுல 48 சாட்சியங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை அப்படின்றது முடிவடைந்து இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. இதுல ரொம்ப குறிப்பா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, தமிழகத்துல அண்மையில 77 நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டாங்க. அதுல நீதிபதி நந்தினியும் ஒருவர். ஆனா நீதிபதி நந்தினியே இந்த வழக்கு விசாரணையில் இவ்வளவு காலமா இருந்தாங்க. அவங்க இந்த வழக்கை விசாரித்து முடிப்பதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இதுக்கு விலக்கு அளிக்கப்பட்டு இந்த வழக்கு முடிந்ததுக்கு பிறகுதான் அவர்களுடைய இடமாற்றம் நிகழப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டு அரசுல இருந்து அதற்கான உறுதியும் அளித்திருந்தார்கள். எனவே நீதிபதி நந்தினி இந்த தீர்ப்பை இன்னைக்கு வழங்கியிருக்கிறாங்க. நம்மோடு தொலைபேசி இணைப்பில் வழக்கறிஞர் அஜிதா இணைந்திருக்கிறார். நம்ம அவரிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம். ரொம்ப முக்கியமானது ஒரு வழக்கு. ஏன்னா இந்த வழக்கு எழுப்பிய கேள்விகள் பல, சமுதாய ரீதியாகவும் பெண்கள் பாதுகாப்பு குறித்தும், அப்புறம் இது போன்ற வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை எப்படி கையாள வேண்டும் என்பதாக நிறைய தளங்கள்ல நிறைய கேள்விகள், நிறைய விவாதங்களை எழுப்பி ஒரு வழக்காக இருந்தது. இன்றைக்கு இந்த வழக்குல வழங்கப்படக்கூடிய தீர்ப்பு அப்படின்றது, இந்த வழக்கு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? ரொம்ப மிக அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு. ஏன்னு சொன்னா, ஒரு பெரிய அளவுக்கு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலமாக இருப்பவர்கள்லாம் இதுல குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருந்த சமயத்துல மிக சாதாரண வீட்டு பெண்கள், மிக மிக எந்த விதமான பின்புலமும் இல்லாத பெண்கள் தான் இதுல பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. அப்ப அந்த பெண்கள்ல ஒருவர் இதற்கான ஒரு புகாரை கொடுத்த பொழுது அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணுடைய அண்ணன் கூட சாலையிலேயே பொது இடத்திலேயே தாக்கப்பட்டார். அப்ப இந்த காவல்துறை எவ்வளவு ஒரு மெத்தனமாக நடந்து கொண்டது, இந்த பெண்ணுடைய அண்ணனுடைய தகவல் எப்படி வெளியே போச்சுங்கிறதெல்லாம் கேள்விகள் எழுந்தது. அப்ப ஒரு வாய்ப்பே இல்லாத அல்லது ஒரு அரசு காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நிலைமையில பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பும் அல்லது ஒரு பெரிய அளவுல வலிமையானவர்கள் செய்யக்கூடிய மிக மோசமான ஒரு வன்மையான ஒரு கொடுமையான செயல்களுக்கு எதிரான ஒரு வழக்கு. இதனுடைய சிபிசிஐடி இதுல விசாரிக்கும் போதும் சரி, அதற்கு முன்னாலேயும் சரி, பல்வேறு விஷயங்கள் தவறானதாகவும் அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாதகம் இல்லாமையும் இருந்துச்சுங்கிறத நம்ம பார்த்தோம் அப்பவே. அப்போ இப்ப நிறைய பெண்கள் முன்வராமல் இருந்தாங்க. பல பேர் அதுல எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்கன்றதே தெரியாத அளவுக்கு எல்லாம் இருந்தது. ஏன்னு சொன்னா, இந்த அரசும் இந்த காவல்துறையும் இந்த விசாரணையும் நல்லா நடக்குமாங்கிறத பற்றி பொதுவாவே மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் போன்ற விஷயங்கள்லாம் இது நமக்கு ரொம்ப பெரிய தடையாக இருந்தது. நம்ம எவ்வளவு நல்ல சாட்சியங்களை அவங்க ஒன்றாக சேர்த்து ஆதாரங்களை எல்லாம் எடுத்து விஞ்ஞானபூர்வமான முறைகளை எல்லாம் பயன்படுத்தி இந்த வழக்கை நிரூபித்திருக்கிறார்கள் சிபிஐ அப்படிங்கிறத பாக்குறணும் அப்படிங்கறதுதான் இந்த வழக்குல நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கும் விஷயம். எவ்வளவு வலிமையானவர்களாக இருந்தாலும் சட்டம் தன்னுடைய பணியை செய்யும் என்கிற ஒரு அடிப்படையான நம்பிக்கையை மக்களுக்கு, குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துல பெண்களுடைய ஒரு மிக மோசமான வன்முறைகளை சமூக அளவுல இருக்க விஷயங்களை தவிர்க்கிறதுக்கான ஒரு பெரிய முன்னோடியான ஒரு வழக்கா இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்திருக்கோம்.
இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு பல்வேறு விஷயங்கள்ல. திருமிகு அஜிதா, இப்போ கோவை எஸ்பி முன்னாடி கோவை எஸ்பியா இருந்த திரு பாண்டியராஜன் செய்தியாளர் சந்திப்புல இல்ல செய்தியாளர்கள்கிட்ட பேசும்போது அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பெயரை வெளியில சொன்னது அது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இந்த மாதிரி ஏன்னா மீடியாலேயே பாதிக்கப்பட்டவர்களுடைய முகத்தை காட்டுவதோ பெயரை சொல்வதோ அவங்களுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்றது செய்ய மாட்டோம். ஆனா ஒரு காவல்துறை அதிகாரியே அதனை சொல்கிறார் அப்படின்னா அந்த காவல்துறை அதிகாரி அப்புறம் அவரோட இணைந்து பணியாற்றியவர்கள் என்று அந்த கேங்காவே அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு நிறைய பிரேக் த்ரூ ஒவ்வொரு படிநிலையை கடந்துதான் இந்த கேஸ் வந்திருக்கு. அந்த வகையில நிறைய டிஜிட்டல் எவிடன்சஸ் இருந்தும் கூட பாதிக்கப்பட்ட பெண்கள் முன் வந்து புகார் அளிக்கிறதுல பிரச்சனை இருந்தது. ஏன்னா இந்த சமுதாயம் பெண்களை பார்ப்பது அப்படியாக இருந்தது. ஆனா சிபிஐ ரொம்ப நேர்த்தியாக அந்த பெண்களிடம் பேசி அவங்க கிட்ட நிறைய விசாரணைகள் நடைபெற்று அவர்களை புகார் கொடுக்க அவங்க முன் வந்ததுதான் மிகப்பெரிய பிரேக் த்ரூ. அதுதான் பெரிய சவாலாக இருந்தது அப்படின்னு நம்மளுடைய செய்தியாளர்கள் பதிவு செஞ்சிருந்தாங்க. எனக்கு அந்த அம்சத்தை நீங்க விளக்கணும். ரொம்ப டெலிகேட்டான ஒரு லைன், நீங்க அது குறித்து எனக்கு விளக்கணும். பெண்கள் வந்து புகார் தர முன்வராம இருக்கிறதுக்கு 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு, இந்த சமூகம் முழுவதுமே பெண்களை எப்படி பாக்குறாங்கன்றது. ஒரு முறை இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஆளான பெண்கள் ரொம்ப வல்னரபிளா மீண்டும் மீண்டும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு இடத்துல அவங்க தள்ளப்படுறாங்கிற அச்சம் ஒண்ணு. 2வது, ஒரு பெண் அப்படின்னாலுமே அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய திருமண வாழ்க்கையை குழந்தை பெற்றோ அல்லது குடும்பத்துல வாழ்றதுங்கிறதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்க பிறந்ததற்கான ஒரு எதிர்பார்ப்பு அல்லது பிறந்ததற்கான பலன் அப்படிங்கிற அளவுக்கே இன்னும் சமுதாயம் இருந்துட்டு இருக்கு. எவ்வளவு உயர் படிப்பு படித்தாலும், எவ்வளவு நல்ல பதவியில இருந்தாலும், எவ்வளவு சிறப்பான இடத்துல மக்களுக்கான சமுதாயத்திற்கான பணியாற்றாலும் கூட இன்னும் கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் ஆகாத தனியாளா இவங்க அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான ஒரு பார்வை இருக்கும்போது இது போன்ற வழக்குகள்ல தான் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த குடும்பங்கள்லயும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவு, அந்த சமூகம் முழுவதும், இந்த கம்யூனிட்டி முழுவதுமே அவர்களை வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு மனிதர்களாக பார்க்கக்கூடிய அவலமான ஒரு நிலைமை, ஒரு பார்வை இருக்கு. அதனால பாதிப்புக்கு உள்ளானவர்கள் மீண்டும் மீண்டும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு இடத்தில் அவர்களை தள்ளுவது என்பதுதான் இது போன்ற வழக்குகள்ல பெண்கள் முன்னாடி வராம இருக்கிறதுக்கு காரணம். இது ஒரு பக்கம். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து சமூகம் முழுவதுமே, அதாவது குடும்பங்கள், ஆண்கள், அதுல இருக்கக்கூடிய வலிமையானவர்கள் எல்லாருக்குமே என்ன உணர்வு இருக்குன்னா, பெரிய இடத்து வழக்குன்னா சாதாரண மக்களை கைவிட்டுருவாங்க, சட்டம் எல்லாம் வந்து எல்லாம் வளைச்சுதான் கொடுக்கும், அப்படியெல்லாம் நேர்மையா சாதாரண மக்களுக்கான நியாயத்தை மட்டுமே கொண்டு வருவதற்கு தான் இந்த சட்டமும் நீதித்துறையும் நியாயமும் புலன் விசாரணையும் இருக்காது அப்படிங்கிற ஒரு உண்மையான இல்லைன்னா ஒரு அதுதான் வரலாறா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அச்சம் சமூகத்தின் மத்தியில இருக்கு. பெண்களுக்கு மட்டுமே இல்லை, அந்த பெண்ணினுடைய தந்தையாக இருப்பவர், சகோதரராக இருப்பவர், அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே கூட இப்படிப்பட்ட ஒரு கருத்தை இந்த சட்டமும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கமும் இதன் அத்தனையும் சேர்ந்து கூட ஒரு நியாயமான விஷயத்த நம்ம கொடுத்துறாது, நாளைக்கு நம்ம பாதிப்புக்கு உள்ளாவோம் அப்படின்றது. அதுதான் அந்த எஸ்பி அவரும் அவருடைய மற்றவர்களும் சேர்ந்து செஞ்ச ஒரு சின்ன ஒரு வேலையிலேயே இன்னும் தெளிவா தெரியற அளவுக்கு ஆயிடுச்சு அப்பவே. அப்ப சமூகத்துல வெறும் பெண்களுக்கு அச்சம் இருக்கிறது மட்டுமே விஷயம் அல்ல, இந்த நம்முடைய அதிகாரத்தை பற்றியும் நீதித்துறையின் நீதி பரிபாலனத்தை பற்றியும் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அவநம்பிக்கையும் கூட இந்த விஷயம் வந்து காட்டுதுங்கிறதா நான் நினைக்கிறேன். சோ 2யுமே சரிப்படுத்த வேண்டியிருக்கு. பெண்களுடைய நம்பிக்கையை, அவர்களை பற்றி இருக்கக்கூடிய பார்வையை அவங்க வந்து முன் வந்து தரணும், தந்தாலும் எனக்கு வாழ்க்கையில பாதிப்பு இல்லைங்கிற ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா சமூகம் முழுவதுமே இந்த மாதிரி நீதித்துறையும் நீதி பரிபாலனத்தையும் பற்றி நம்பிக்கை இல்லாம இருக்க விஷயத்த மாற்றுவதற்கு மேலிருந்து சில விஷயங்கள் மாற வேண்டியது இருக்கு. கீழிருந்து மக்களும் நிறைய மாற்றத்துக்கு உள்ளாகிட்டே இருக்காங்கன்றதான் நான் நினைக்கிறேன். திருமிகு அஜிதா, ஒரு பெண்ணாகவும் ஒரு செய்தியாளராகவும் சட்டத்தின் பால் நம்பிக்கை கொண்ட ஒருவராகவும் எனக்கு இந்த கேள்வி முன்வைக்கணும் அப்படின்னு தோணுது. நம்ம ஆணவ கொலைகள் தொடர்பான பல்வேறு வழக்குகள் பார்க்குறோம், நிறைய வழக்குகள் பிரேக் த்ரூவா அமைஞ்சிருக்கு. ஆனாலும் ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு, நம்ம கண்ணுக்கே தெரியாம போற விஷயங்களும் நிறைய உண்டு. அதே மாதிரி தான் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அப்படின்றது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்குது. இந்த கேஸ் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலர், இது ரொம்ப எக்ஸப்ஷனலா இருக்கிறதுனால இது வெளியில வந்திருக்கு, இது பெருசா இருக்கு, அதனால நம்ம இன்னைக்கு அதை பத்தி பேசுறோம், இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறி இருக்கு அப்படின்னு இதை பார்க்கணுமா? இல்ல இந்த வழக்கு இனிமேல் இது போன்ற பிரச்சனைகள் வந்தால் நம்ம துணிந்து வந்து புகார் கொடுக்கணும், அதிகார வர்க்கத்தையும் எதிர்த்து போராட முடியும், அதற்கான சட்ட வழிகள் எல்லாமே சட்டத்துல இருக்கு, நீதி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழக்காக இது அமையுமா? 2யுமே தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. இதற்கு மேல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்றது கற்பனையான ஒரு விஷயமா இருக்கும். வந்தாலும் கூட எப்படி கையாளணும்னு இந்த தீர்ப்பும்
இந்த புலன் விசாரணையும் நமக்கு தரப்போற நம்பிக்கை என்னங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது விஷயம், இந்த தீர்ப்பு இந்த நீதிமன்றத்தில் தரப்பட்ட பிறகு கூட இதற்கு மேல்முறையீடு உயர்நீதிமன்றத்தில் வரும். அதற்கும் மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்துல வரும். இறுதியான தீர்ப்பு, இறுதியான ஒரு முடிவு என்பது உச்சநீதிமன்றத்தில் தான் இது போன்ற வழக்குகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த பெண்கள் இதற்கு மேல இப்படி மாறிடணும் அப்படிங்கிற சொல்றது மட்டும் பத்தாது. பல்வேறு இடங்கள்ல, அதாவது அவங்களுடைய கல்வியிலையும் அவங்களை பற்றி இருக்க பார்வையிலையும் பெண்ணை பற்றி சமூகம் வைத்திருக்கக்கூடிய அந்த பார்வை என்பது பெரிய அளவுக்கு மாறணும். இன்னும் சொல்ல போனா ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரணும். இது போன்ற விஷயங்கள்ல அந்த அவர்களுடைய பாதுகாப்பு, அதாவது விட்னஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் விக்டிம் ப்ரொடெக்ஷன் சொல்லுவோம். இது ரெண்டும் நம்முடைய சட்டத்தினுடைய புத்தகங்கள்ல இப்போ சமீபமாக ஒரு 10 ஆண்டுகள்ல பல்வேறு அதிகமான கவனத்தை பெற்று உச்சநீதிமன்ற தீர்ப்பாகட்டும், இதற்கான சட்டப்பிரிவுகளை புதிதாக உள்ளே சேர்த்த விஷயமாக இருக்கட்டும். அப்ப விக்டிம் ப்ரொடெக்ஷன் விட்னஸ் ப்ரொடெக்ஷனும் இருக்குங்கிறதையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்களை இன்னும் கடுமையாக கையாளணும். ஒவ்வொரு வழக்கிலையும் பண்ணணும். இதையெல்லாம் பண்ணும்போதுதான் பெண்கள் மாறுவாங்க, பெண்கள் தைரியமா வருவாங்கன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். அதையும் மீறி பெண்கள் வரும்பொழுது கூட இந்த புலன் விசாரணை நீதித்துறை அமைப்புகள் இதுல எந்த விதமான யார் சார்பும் இல்லாமல், இதுவும் குறிப்பாக இதுல குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள்லாம் அரசியல் ரீதியான பின்னணி கொண்டவர்கள். இது வந்திருக்கிறது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்னு சொல்லலாம். இந்த வழக்குல நூற்றுக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்ட போதும் கூட ஒற்றை இலக்க எண்ணிக்கையில தான் பெண்கள் முன்னாடி வந்தாங்க. அப்ப நாம அடைய வேண்டிய இலக்கு தூரம் என்பது மிக மிக அதிகம். பல விஷயங்களும் தமிழ்நாடு நம்ம முன்னாடி இருந்தாலும் கூட இன்றைக்கும் கூட நம்ம ஆணவ கொலைகளுக்கு எதிராக ஒரு சட்டம் போடாம இருக்கோம். அப்ப பெண்ணினுடைய உடல் என்பது எனக்கு தான் உரிமை, நீ முடிவு பண்ணாத, நீ முடிவு பண்ணா உன்னையும் கொல்லுவோம், நீ யாரை விரும்புறியோ அவங்களையும் கொல்லுவோன்னு சொந்த குடும்பங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை எதிர்க்கக்கூடிய சட்டம் கூட இல்லாம இருக்கு. அதனால நாம அடையக்கூடிய இலக்கு என்பது பெண்களாக இருப்பவர்கள் சமூகமாக மாற்றத்திற்கு உள்ளாக வேண்டும் என்பது நிச்சயமாக தேவை. அரசும் காவல்துறையும் புலன் விசாரணை துறையும் நீதித்துறையும் பல்வேறு மாற்றங்களுக்கும் துரிதமாக நடப்பதற்கும் கூட இன்னும் பண்ண வேண்டியிருக்கு. பல நீதிமன்றங்கள் வர வேண்டியிருக்கு. அதற்கான தாமதங்கள் எங்க இருக்குன்னு பார்த்து அந்த விஷயங்கள்லாம் சரி பண்ண வேண்டியிருக்கு. சோ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இதுல இருந்து எடுத்துக்கிறதுக்கு இல்ல, டேக் ஹோம் பாயிண்ட்ஸ் இதுல எக்கச்சக்கமா இருக்குங்கிறது தான் விஷயம். இன்னும் சற்று நேரத்துல தீர்ப்பும் வழங்கப்பட இருக்கிறது. திருமிக அஜிதா, நீதிமன்றத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டு நீதிபதி நந்தினி தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம். ஒரு வழக்கறிஞராக இந்த வழக்கை நீங்க தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறீர்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற அடிப்படையில நான் கேட்க விரும்புறேன். இந்த 9 பேருக்கும் இன்றைக்கு குற்றம் நிரூபிக்கப்படும் அப்படின்னு தீர்ப்பு வெளியாகுமா? அதுதான் எதிர்பார்ப்பாக இருந்தாலும் தண்டனை விவரங்கள் என்னவாக இருக்கும்? என்ன தண்டனை வழங்கப்பட வேண்டும், இல்ல எது சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்கிறீங்க? உங்களுடைய அனுமானம் என்ன? இந்த சட்டத்துல என்ன இதற்கான அதிகபட்ச தண்டனை இருக்கோ, யார் மேல எந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கோ அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை தரணும் அப்படிங்கறது நான் எதிர்பார்க்கிறேன். ரெண்டாவது, இவங்க மேல்முறையீடுக்கு வரும்போது உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் கூட இதுல இருக்கக்கூடிய சட்ட ரீதியான ஓட்டைகள், அதாவது என்னெல்லாம் புலன் விசாரணையில சரியாக இல்லை, ஆனால் தீர்ப்பு இப்படி வந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த மேல்முறையீட்டுல கூட சில மாற்றங்களை பண்ணிடுவாங்க. அப்ப நான் ரொம்ப அதிகமாக இந்த புலன் விசாரணை சிறப்பானதாகும், எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு வாட்டர் டைட்டா இதை பண்ணிருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் கூடுதலா இருக்கு. இவ்வளவு தீர்ப்பு, இவ்வளவு தண்டனை வரணுங்கிறதெல்லாம் ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்துற அளவுக்கு ரொம்ப சாதாரணமாக நம்ம இந்த விஷயங்கள்லாம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதை பற்றியான எதிர்பார்ப்பு என்பது எவ்வளவு நிரூபணமாகி இருக்கிறதுங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பா இருக்கே தவிர, ஒரு முறை நிரூபணம் என்று வந்துவிட்டால் அதிகபட்ச தீர்ப்பு இந்த நீதிமன்றம் தரும் என்பதுல எனக்கு கொஞ்சம் கூட எந்த சந்தேகமும் இல்லை.